Hi guys, இன்னைக்கு நம்ம 11th physics kinematicsல deriving the equation for the motion for a particle of falling vertically நம்ம பார்க்க போறோம். இப்போ இத நம்ம போடணும் அப்படினா நமக்கு வந்துட்டு 3 kinetic equation தெளிவா தெரிஞ்சிருக்கும். இத வந்துட்டு நம்ம முன்னாடி வீடியோல பார்த்துட்டோம். அந்த வீடியோவை நான் description boxல தரேன். இப்போ அந்த மூணு equations என்னன்னா v is equal to u plus at, S is equal to ut plus 1 by 2 at square, v square is equal to u square plus 2as. இதுதான் அந்த மூணு ஈக்குவேஷன்ஸ். இப்போ வந்துட்டு பார்ட்டிக்கல் வெர்டிக்கலா விழுகுது. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் x y அப்படின்னு ரெண்டு டைரக்ஷன் இருக்கும். அதுல வந்துட்டு நம்ம xக்கு i கேப் அப்படின்னு எடுத்துக்குவோம், yக்கு வந்து j கேப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். அப்ப இங்க வந்துட்டு a is equal to j cap அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ வந்துட்டு இது வந்து வெர்டிக்கலா இருக்கங்காட்டி இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு a is equal to g, s is equal to y அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்து ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், v is equal to u plus இங்க aக்கு பதிலா இந்த g சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்ப gt அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து வந்துட்டு sக்கு பதிலா y சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ y is equal to ut plus 1 by 2 aக்கு பதிலா g t ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்து v square is equal to u square plus 2aக்கு பதிலா g sக்கு பதிலா y அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி மூணு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணியாச்சு. அடுத்து இங்க வந்துட்டு யூக்கு பதிலா 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ யூக்கு பதிலா நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா v is equal to இங்க 0 சப்ஸ்டியூட் பண்ணா 0 plus gt வெறும் gt நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து y is equal to யூக்கு பதிலா இங்க 0 சப்ஸ்டியூட் பண்ணா இந்த t யும் போயிடும். அப்போ 1 by 2 gt ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து v square is equal to u square பதிலா 0 சப்ஸ்டியூட் பண்ணா 0 plus 2gy is equal to 2gy தான் வரும். அப்போ 2gy அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்குவோம். இப்போ வந்துட்டு நம்ம டைம் ஆஃப் லைட்டும் வெலாசிட்டியும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்மால் டீக்கு பதிலா கேபிட்டல் டி ஆகும், ஒய்க்கு பதிலா ஹெச்யும் நம்ம வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்றதுக்கு இந்த ஈக்குவேஷன் இந்த ரெண்டு ஈக்குவேஷனா தான் நான் எடுத்துட்டு போறேன். இப்போ வந்துட்டு ஒய்க்கு பதிலா ஹெச், அப்ப ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 g ஸ்மால் டீக்கு பதிலா கேபிட்டல் டி ஸ்கொயர். இப்போ நம்ம டைம் தான் கண்டுபிடிக்க போறோம், அதனால நம்ம டி மட்டும் ஒரு சைடு வேணும். அப்போ இந்த 2வை இங்க கொண்டு போனா 2h is equal to gt ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த g இந்த சைடு கொண்டு போனா 2h by g is equal to t ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு இப்போ t மட்டும் தான் வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போகும்போது ரூட் அப்படின்னு மாறிடும். அப்போ வந்துட்டு t is equal to root of 2h by g. அடுத்து ஆஃப் லைட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்துட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்க போறோம். வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போறேன். இப்போ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gy. இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு yக்கு பதிலாக மட்டும் h சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gh அப்படின்னு நம்மளுக்கு வரும். இப்போ நம்மளுக்கு வெலாசிட்டி மட்டும் வேணும், அதனால இந்த ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போகும்போது ரூட் அப்படின்னு மாறிடும். இப்போ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh. வெலாசிட்டியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஃபாலிங் வெர்டிகலி அதுக்கு வந்துட்டு டைமையும் வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ப்ரொஜெக்டைல் வெர்டிகலி எடுத்துக்கிறோம். இதுக்கும் அதே மூணு கைனடிக் ஈக்குவேஷன்ஸ் தான். v is equal to u plus at, s is equal to ut plus 1 by 2 at square, v square is equal to u square plus 2as. இங்க வந்துட்டு ப்ரொஜெக்டட் வெர்டிகலி அப்படிங்கிறங்காட்டி a is equal to minus g னும் s is equal to y இந்த ரெண்டை மட்டும் தான் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த ரெண்டு இப்போ v is equal to u, இங்க வந்துட்டு aக்கு பதிலாக மைனஸ் g, இப்போ இங்க பிளஸ் இன்டு மைனஸ் 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 gt அப்படின்னு வந்துருச்சு. இப்போ sக்கு பதிலாக நம்ம y சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். is equal to ut இங்க வந்துட்டு a க்கு பதிலா -g சப்ஸ்டிட்யூட் பண்றங்காட்டி + * -
மைனஸ் 1/2 gt ஸ்கொயர், அடுத்து v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர். இங்கே வந்துட்டு நம்ம ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அதனால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2g, எஸ்ஸுக்கு பதிலாக y. இப்போ நம்ம வந்துட்டு ப்ரொஜெக்டட் வெர்டிக்கலியோட ஆன்சரை டிரைவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.